ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம HTML சீரிஸ்ல எபிசோட் 22 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 22ல வந்து நம்ம HTML இன்புட் டைப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் டைப்ஸ். இதுல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இன்புட் டேக் வந்து ஃபார்ம் எலமெண்ட்ஸ், அதாவது போன வீடியோல பார்த்துருந்தோம். அதே மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டேக்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயுமே வந்து இன்புட் டேக்கை பத்தி பார்த்துருந்தோம். இப்போ வந்து இன்புட் டேக்ல வந்து இருக்கிற டைப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இன்புட் டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னா அதுல இன்புட் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்றதுக்கு தான். அதாவது நம்ம ஒரு கண்டென்ட், ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணுவோம்ல, அதுக்கான ஃபீல்டை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த இன்புட் டேக் வந்து யூஸ் ஆகுது. இந்த இன்புட் டேக்ல மல்டிபிள் டைப்ஸ் இருக்குங்க, நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸை வச்சு தான் நம்ம நிறைய வகையில் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 70% 80% நீங்க இன்புட் டேக்கை வச்சே தான் யூஸ் பண்ணுவீங்க. அது டைப்பை மாத்தி மாத்தி வச்சு அப்படியே யூஸ் பண்ணீங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்கும், நேம் இருக்கும், இமெயில் அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஸ்கில்ஸ், அந்த மாதிரி ரெஸ்யூம்னா ஸ்கில்ஸ் கொடுத்துருப்போம், இதில் வந்து ஜெண்டர் கொடுத்துருப்போம், அந்த மாதிரி கொடுத்துருப்போம்ல. இது எல்லாமே நீங்க இன்புட் டேக் வச்சு தான் நீங்க கிரியேட்டே பண்ணுவீங்க. அதாவது மெயிலு, சாரி டெக்ஸ்ட், மெயிலு, ஃபோன் நம்பரு, ரேடியோ பட்டனு, செக் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்கு டைப்ஸ். ஓகேவா? அந்த டைப்ஸ் தான் என்னென்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஓகே. எல்லாருமே நோட் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃபார்ம் டேக் கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஃபார்ம் டேக் கண்டிப்பா கொடுக்கணும், கொடுக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஃபார்ம்ல இருக்க டேட்டா வந்து நீங்க வந்து அக்சஸ் பண்றதுக்கு ஃபார்ம் டேக் வச்சு நீங்க பண்றதா முடியும். ஓகேவா? சரி, அதனால ஃபார்ம் டேக்கை கொடுத்துருங்க. இப்போ வந்து அதுல இன்புட் டேக் கொடுத்துட்டேன். சரி, ஓகே. நான் இதுல இன்புட் டேக் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் எடுக்கும். ஏன் எடுக்கும்னா, நம்ம இதுல டைப் ஆட்ரிபியூட் கொடுத்தா தானே எடுக்கும். இப்போ ஏன் எடுக்கும்னா, இன்புட் ஃபீல்டோட டிஃபால்ட் ஃபீச்சர் என்னன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்டு டிஃபால்ட். டெக்ஸ்ட் ஃபீல்டு நீங்க வெறும் இன்புட் டேக் கொடுத்தாலுமே டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? பாத்தீங்களா, டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துருச்சு. பாத்தீங்களா, டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துருச்சு. ஏன்னா டிஃபால்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து வெறும் இன்புட் டேக் கொடுத்தாலுமே டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துடும். இல்லாட்டி இந்த மாதிரி டைப் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்தாலுமே வந்துடும். இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஆனா மேஜரா வந்து நீங்க இப்படி யூஸ் பண்ணுங்க, இன்புட் கொடுத்து டைப் கொடுத்தே டெக்ஸ்ட் கொடுங்க. ஏன்னா இதுதான் ப்ராப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க என்ன இன்புட் ஃபீல்டு யூஸ் பண்ணீங்கன்றதும் மென்ஷன் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் கோடிங். சரி, ஓகேவா? அதனால வந்து நீங்க இப்படிதான் கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இதுலயும் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. டெக்ஸ்ட் ஃபீல்டு தான், அதே தான் வரும். ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபீல்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து இதுல என்னென்ன டைப், இதை எப்படி எப்படி மாத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஓகே. இதை வந்து நீங்க இன்புட் டைப்ஸ்ன்னு வந்து கூகுள்ல நீங்க டைப் பண்ணாலே நிறைய வரும். இப்போ வந்து நான் கூகுள்ல டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி HTML இன்புட் டைப்ஸ்ன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதை ஒவ்வொன்றா காட்டுது பாருங்க. இதான் இன்புட் டைப்ஸ். பாருங்க, டெக்ஸ்ட், பாஸ்வேர்டு, சப்மிட், ரீசெட், ரேடியோ பட்டனு, செக் பாக்ஸ், இந்த மாதிரி எத்தனை இருக்கு பாருங்க. இவ்வளவு இருக்கு, 22 இருக்கு இதுலயே வந்து. சரி, ஓகே. இதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்ததே டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். ஸோ நெக்ஸ்ட்ல இருந்து போயிடுவோம். பாஸ்வேர்டு நமக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆக போகுது? பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு லாகின் பேஜ், சைன்அப் பேஜ்ல நம்ம பாஸ்வேர்டு இது பண்ணோம்னா டேரக்டா ஷோ பண்ணாது. நீங்க எல்லாரும் கவனிச்சிருக்கீங்க, டாட் 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 தான் காட்டும். அது ஷோ பண்ணாது. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஐ சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து பாஸ்வேர்டு ஷோ ஆகும். அதுதான் வந்து இது பண்ணும். சரி, ஓகேவா? சரி, இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி மாத்துறதுன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடியோவே வந்து ரொம்ப ஈஸியான வீடியோவா இருக்கும் பாருங்களேன். இன்புட்னு இருக்கா, இன்புட் டேக் அப்படியே தான் இருக்கும். அது டைப்ன்ற ஆட்ரிபியூட்குள்ள தான் நீங்க இதை கொடுக்க போறீங்க. அதனால இதுவும் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து இந்த நேம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதை மட்டும்தான் நீங்க மாத்தணும். எல்லாத்துக்குமே நேம் இருக்குங்க. இந்த போல்டான லெட்டர்ஸ்ல கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, இதை நீங்க கொடுத்தாலே இதுக்கான ஒர்க்கை வந்து அது பண்ணிடும். அதாவது செக் பாக்ஸ் கொடுத்தீங்கனாலே செக் பாக்ஸோட வேலையை அது பார்த்துரும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு. ஓகே, சேவ் பண்ணிட்டேன்.
ஓகே, இப்போ வந்து ஃபீல்டு வந்து மாறிடுச்சு. பாருங்க, நார்மல் டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் நேம் தெரிஞ்சிருச்சுல. இப்போ பாருங்க, பாத்தீங்களா, டாட் டாட் டாட்டா தான் வந்துருச்சு. அந்த டெக்ஸ்ட் என்னன்னு ரிவீல் ஆகல. ஸோ இதுக்கு தான் வந்து பாஸ்வேர்டு யூஸ் ஆகுது. சரி ஓகே, நம்ம அந்த ஐ சிம்பிள் வரும், அது கிளிக் பண்ணா தான் ஷோ ஆகும்னீங்கன்னா அது நீங்க கஸ்டமைஸ் தான் பண்ணணும். அது வந்து சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தான் அதை எடுக்கணும். சரி ஓகேவா. இப்போ வந்து அடுத்து என்னன்னு பார்த்துட்டோம்னா சப்மிட் பட்டன். ஓகேவா, சப்மிட் பட்டன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒண்ணுமே கிடையாது, அதே மாதிரி தான் சப்மிட் பட்டன். அவ்வளவுதான், சப்மிட்னு கொடுத்துட்டா ஓகே அது வந்துடும். இப்போ வந்து ஓகே, பாத்தீங்களா, ஒரு பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி போனதுலேயே பட்டன் ஒரு டேக் பார்த்துட்டோம், பட்டன் ஒரு டேக் பார்த்துட்டோம். அதை கிளிக் கொடுத்தாலே வந்து நம்ம சப்மிட்டும் பண்ணிக்கலாம். இதுல வந்து சப்மிட்னு எதுக்கு தனியா தனியா எதுக்கு சப்மிட் அப்படின்ற உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்ப பட்டனுக்கும் சப்மிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பட்டன்றது ஒரு பட்டன் நீங்க டேக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேக்கு நீங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அது பண்ணும். ஓகேவா, பட்டன்ன்றது வந்து ஒரு காமனான ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நீங்க அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கொடுத்தாலும் அது பண்ணும். ஆனா இந்த சப்மிட் பட்டனோட ஃபங்க்ஷன் என்னது? சப்மிட் பண்றது மட்டும்தான். ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதை சப்மிட் பண்றது மட்டும்தான் இந்த சப்மிட் பட்டனோட ஃபங்க்ஷன். சரி, அடுத்து வந்து அடுத்து என்ன டேக் இருக்கு, சாரி அடுத்து என்ன இது இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரீசெட். ரீசெட்டுமே ஒண்ணும் கிடையாது, ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா ரீசெட் வந்துடும். ரீசெட் கொடுத்தீங்கன்னா அதே தான், அதே மாதிரி தான் இருக்கும். ரீசெட் பட்டனும் அதே மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா, எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இப்போ ஏன் ஒர்க் ஆகலைன்னா இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துதான் போகணும். இது ஒரு நார்மல் பட்டன் மாதிரி தான் இருக்கு, ரீசெட் பட்டன் தான் இது. இருந்தாலும் இது ஒரு நார்மல் பட்டனோட ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா இதுல வந்து நீங்க ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணா அதுல வந்து ரீசெட் ஆகணும்னு நீங்க ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணா தான் இது வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி இது ஒரு இன்புட் ஃபீல்ட். ஓகேவா. இப்போ அடுத்து ரேடியோ பட்டன். இதுதாங்க இம்பார்ட்டன்டானது. இதை வந்து நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல வந்து ஜெண்டர் இதுக்கெல்லாம் வந்து நீங்க இது யூஸ் பண்ணுவீங்க, ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவீங்க. சரி ஓகே, இப்போ வந்து ரேடியோ பட்டன் பார்த்தோம், ஒன்றும் கிடையாது, ரேடியோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்களா ஒரு டாட் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணா பட்டன் மாதிரி கிளிக் ஆகுது பாருங்க. பாருங்க, கிளிக் பண்ணா கிளிக் ஆச்சு, ஆனா வெளியே வரல. ஏன் வெளியே வரல? உங்க எல்லாருக்குமே ரேடியோ பட்டனோட ஃபீச்சர் பத்தி தெரியும். ஃபீச்சர்னா எப்படின்னா ஒன்னு மட்டும் செலக்ட் பண்றப்போ, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கப்ப ஒரு விஷயத்த மட்டும்தான் அதை செலக்ட் பண்ணணும். கம்பல்சரியா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அப்படி இருக்க பட்சத்துலதான் நம்ம ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவோம். அதாவது எப்படி சொன்னீங்கன்னா, இப்போ ஜெண்டர் இருக்கும், மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்குமா, மேல் ஃபீமேல் அதர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கப்ப இதுல ஏதாவது ஒண்ணு தானே நான் செலக்ட் பண்ண முடியும், 2-3 இதுல செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கப்ப அப்பதான் வந்து இது யூஸ் ஆகுது. அதாவது நான் மேல்னா மேல் கிளிக் பண்ணுவேன், ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணுவேன், இல்லாட்டி வேற எதனா அதர்ஸ் கிளிக் பண்ணுவேன். ஓகேவா. அப்படின்றப்ப அது மட்டும் தான் கிளிக் ஆகும். நீங்க வந்து மாத்தி ஏதாவது வேற ஏதாவது நான் கிளிக் பண்ணேன், இப்போ வந்து நான் தெரியாம வந்து வேற எதாவது கிளிக் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் வேற எதுக்கு மாத்தணும். அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் இது ரிமூவ் ஆகி அந்த இதுக்கு போகுமே தவிர்த்து, நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு இது மட்டும் தான் இருந்துச்சுன்னா இது போகாது. இப்போ வேணா இது வந்து நான் செஞ்சே காமிக்கிறேன். ஓகேவா. இது வந்து 3 ஃபீல்டு வச்சுக்கோ. ஓகேவா. இது வந்து 3, அதாவது இது வந்து மேல்னு வச்சுக்கோங்க, மேல். இன்னொன்னு புரிச்சுக்கோங்க, இன்புட் ஃபீல்டுக்குள்ள நீங்க எதுவுமே டைப் பண்ணக்கூடாது. வர கண்டென்ட்டை வந்து நீங்க இன்புட் ஃபீல்டுக்குள்ள டைப் பண்ணக்கூடாது. அதை வந்து இப்படி வெளியே டைப் பண்ணா தான் அடுத்தடுத்து வரும். அதாவது இதை நீங்க இப்படி வைக்கலாம், லேபிள் கொடுத்து அதுக்குள்ளேயுமே கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நார்மலா கொடுத்தாலே வந்துடும். நம்ம HTML வந்து நார்மலா கொடுக்குற கண்டென்ட் அப்படியே ஷோ ஆயிரும். அப்படி நம்ம அதுக்கு ஸ்டைல் கொடுக்கணுன்ற பட்சத்துல நம்ம அதுக்கு வந்து ரேடியோ அது ஸ்டைல் கொடுக்கணுன்ற பட்சத்துல வந்து நம்ம அதுக்கு வந்து டேக் கொடுத்து நம்ம கொடுக்கணும். லேபிள் டேக்கு, நான் முன்னாடி பாத்தீங்கன்னா அது HTML டேக்கு, பேராகிராஃப் டேக் இதெல்லாம் கொடுத்துருப்போம். அது மாதிரி இதுல வந்து நம்ம இன்புட் டேக்கு வெளியே தான் நம்ம கொடுக்கணும். நீங்க உள்ள கொடுக்க கூடாது, உள்ள கொடுக்க. ஓகேவா. இது வந்து நம்ம இன்புட் டேக் வந்து வெளியே தான் கொடுக்கணும், உள்ள கொடுக்க கூடாது. ஓகேவா. சரி ஓகே, இங்க வந்து ஃபீமேல்னு கொடுத்துறேன், சாரி ஃபீமேல். இங்க வந்து அதர்ஸ்ன்னு கொடுத்துறேன். ஓகேவா.
இப்போ வந்து இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா, மேல் ஃபர்ஸ்ட் டாட் மேலுக்கு, செகண்ட் டாட் ஃபீமேலுக்கு, தேர்ட் டாட் அதர்ஸ். சரி ஓகேவா. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வச்சுதான். ஏன்னா வந்து நம்ம நார்மலா இன்புட் டைப்புக்குள்ளேயே இந்த மேல் ஃபீமேல் இதெல்லாம் வந்து இன்புட் டைப்புக்குள்ளேயே நம்ம கொடுக்கணும். அதுக்கு வெளியே தான் நம்ம கொடுத்து வச்சோம். அதனால நம்ம கொடுக்குற பட்டனை கூட அது இன்புட் டைப்புன்னு எடுத்துக்காது. அதுக்கு நம்ம வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுத்து அது மூலியமா தான் நம்ம அந்த அந்த டேட்டாவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இது பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாவை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்றேன். ஆனா எல்லாமே இதாகுது, எதுவுமே இதாக மாட்டேங்குது பாருங்க. எல்லாமே கிளிக் ஆகுது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு இது மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும், எல்லாத்தையுமே கிளிக் பண்ண முடியாது. ஆனா இது எல்லாமே கிளிக் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட் போட வேண்டியது இருக்கு. அதாவது இதை வந்து எல்லாமே ரேடியோ ரேடியோ ரேடியோன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. இதுல வந்து எந்த சேஞ்சும் இல்லை, எல்லா இன்புட்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு, ஒரே இன்புட். ஓகேவா. ஆனா நான் இந்த மெயில் ஃபீமேல் இது மட்டும் வெளியே மாத்தி கொடுத்துறேன். ஆனா இது வந்து இதுக்கும் உள்ளுக்கும் எதுவும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது நான் மேலுன்னு வெளியே கொடுத்ததும் இங்க உள்ள அது எந்த ஒரு மாற்றமும் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேடியோ போட்டுருங்க, அவ்வளவுதான். இது மேலா ஃபீமேல் தான் தெரியாது, ஏன்னா இது வெளியே தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா. அப்படி இருக்க பட்சத்துல இது எல்லாத்துக்குமே நான் வந்து நேம ஒரே நேமா கொடுத்துட்டேன்னா அது ஒண்ணுதானே எடுக்கணும். மற்றது எடுக்கும்போது அது வந்து மாறிக்கிறோம். ஓகேவா. இப்போ வந்து பாருங்களேன், நேம்னு இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. நேம் கொடுத்து இதோட காமனா இது என்னது, ஜெண்டர் தானே. இதை காமனா நம்ம ஜெண்டர் தானே சொல்லுவோம். ஓகேவா. அதை நான் கொடுத்துட்றேன். சாரி, கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது மூணுக்குமே நான் காப்பி பண்ணி விட்டுறேன். ஏன் இதை மூணுக்குமே காப்பி பண்ணி விடுறேன்னா, இந்த நேம் நம்ம கொடுக்கணும். இது மூணுமே காமனா ஒரேதான் இருக்கிற பட்சத்துல அது ஏதாவது ஒன்னதான் எடுத்துக்கும். இப்போ வந்து இது வந்து நம்ம எப்படின்னா, இதை வந்து நேம் ஜெண்டர் 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 தான் மூணுமே கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துருக்க பட்சத்துல இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த நேம் வந்து எடுக்க போனீங்கன்னா அது வந்து இதுல ஏதாவது ஒண்ணு தானே எடுக்கும். இதென்ன வந்து மூணையுமா எடுத்துட்டு போகும், மூணையும் எடுத்துட்டு போகாது, ஏதாவது ஒன்னதான் அது எடுக்கும். அப்படின்ற பட்சத்துல ஏன்னா மூணுமே ஒரேதான் இருக்கனால இதுல ஒன்னதான் கொடுக்கும். அது மூணையுமே எடுத்துட்டு போய் 3 தடவை அதை காட்டாது, ஒரே ஒரு தடவை தான் காட்டும். அப்படின்ற பட்சத்துல மூணு எடுத்துட்டா ஏதாவது ஒன்னதான் உங்களால கிளிக் பண்ண முடியும். இந்த மூணுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஒன்னதான் கிளிக் பண்ண முடியும். அதான் கான்செப்ட். இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன், மறுபடியும் லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, மேல் கொடுத்துட்டேன்னா மேல் கொடுத்துட்டு இப்போ பாருங்க ஃபீமேல் கொடுக்குற பாருங்க, மேல் வந்து போயிருச்சு. இப்போ வந்து அதர்ஸ் கொடுக்குற பாருங்க, அதர்ஸ் ஃபீமேல்ல இருந்தது அதர்ஸ் வந்துருச்சு, ஃபீமேல்ல இருந்து மறந்துருச்சு. ஓகேவா. இப்படிதான் வந்து ரேடியோ பட்டன் ஒர்க் ஆகுது. சரி ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது செக் பாக்ஸ். இது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். அதே கான்செப்ட் தான். இன்புட் டைப்ல வந்து ரேடியோன்னு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, இதுக்கு பதில செக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எல்லாமே இப்படிதான் வரும். இதுல இன்புட் டைப்ஸ்ல வந்து எல்லாமே இப்படிதான். அந்த நேம் மட்டும் நீங்க மாத்துற மாதிரி வரும், மற்ற எல்லாமே ஒரே மாதிரிதான் வரும். செக் பாக்ஸ். சரி, இதை மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா. இதை மட்டும் எடுத்துருவோம். இதை மட்டும் வச்சுக்கோம். இப்போ வந்து இன்புட் டைப் செக் பாக்ஸ் மாத்திட்டேன். இப்போ வந்து வேணாம், இதையும் எடுத்துருவோம், ஒதுக்கி எடுத்துருவோம். நம்ம அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மாத்திக்குவோம். ஓகே. இப்போ செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. அது வந்து ரேடியோ பட்டன் ரவுண்டா இருந்துச்சு, இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இதான் செக் பாக்ஸ். இந்த டிக் மாதிரி வரும் பாத்தீங்களா, கிளிக் பண்ண டிக் மாதிரி வரும் பாத்தீங்களா, இதுதான் செக் பாக்ஸ். இது வந்து எத்தனை நம்பர் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய லிஸ்ட், ஒரு லிஸ்ட்ல வந்து நீங்க செக் பாக்ஸா கொடுத்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. இதுல வந்து ரேடியோ பட்டன் மாதிரி ஒண்ணு மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும்னு கிடையாது. இதுல எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வேணா உங்களுக்கு எத்தனை. இப்ப ஸ்கில்ஸ் வந்து இந்த செக் பாக்ஸ் தான் வைப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்கில்ஸ் வந்து நிறைய இருக்கும். எனக்கு HTML தெரியும், CSS தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், இந்த மாதிரி நிறைய தெரியும். அப்படின்ற பட்சத்துல நான் நிறைய செக் பாக்ஸ் கிளிக் பண்ற மாதிரி வரும். அப்படின்றனால செக் பாக்ஸ் வந்து எத்தனை வேணா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன். ஆனா இது வந்து இப்படியே கொடுத்தா வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும். அதாவது ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்னா செக் பாக்ஸ் மாத்திக்குவீங்க. அதே மாதிரி ரேடியோ பட்டன்ல நேம்ன்றது எல்லா பட்டன்ஸுக்குமே ஒரே நேமா இருக்கும். அப்பதான் வந்து ரேடியோ பட்டன் கரெக்டா இருக்கும். இந்த ரேடியோ பட்டன்ல வந்து எல்லா பட்டன்ஸுக்குமே நேம் வந்து ஒரே நேமா இருந்தா தான் ரேடியோ பட்டன் கரெக்டா ஒர்க் ஆகும். அதே மாதிரி செக் பாக்ஸ்ல என்ன கான்செப்ட்னா எல்லாத்துக்குமே ஒரே நேம் வரக்கூடாது, எல்லாத்துக்குமே வேற வேற நேம் வைக்கிற மாதிரி. செக் பாக்ஸ்ல எல்லாத்துக்குமே வேற வேற நேம் வைக்கிற மாதிரி.
ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க கோட் பண்ணி இந்த டேட்டாவை எடுக்கிறப்ப ஒரே நேமா இருக்கிறப்ப இதுல ஏதாவது ஒன்னதான் அது எடுத்துக்கும், எல்லாத்தையும் எடுக்காது. ஏன்னா ஒரே நேம் தானே இருக்கா, செக் பண்ணி பார்க்கும் ஒரே நேம் தான் இருக்கு, இது எதுக்கு 3 வாட்டி எடுத்துக்கிட்டு ஒரே இதை எடுப்போம், எது லாஸ்டா இருக்கோ அதை மட்டும் எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அது போயிடும். ஆனா நீங்க வேற வேற நேம் கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அது எடுத்து தான் ஆகும். ஸோ அதனால செக் பாக்ஸுக்கு வந்து நீங்க நேமை மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ வந்து மல்டிபிள் செக் பாக்ஸஸ் கொடுத்துக்கணும். ஓகேவா? இதுல வந்து இதுல நான் ஸ்கில்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்கில்ஸ் கொடுக்குறேன். நேம் வந்து நீங்க என்ன வேணும் வச்சுக்கலாம். ஓகேவா? நேம் என்ன வேணும் வச்சுக்கலாம், அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? HTML CSS வச்சுக்கிறேன், JavaScript ஓகேவா, JS போட்டுக்கிறேன். அதே மாதிரிதான் இங்கே HTML CSS JS ஓகேவா நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நேம் நான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க எல்லாமே கிளிக் ஆகும் பாருங்க. ஓகே, அப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த ரேடியோ பட்டனுக்கு நேம் கொடுக்காம இருந்தப்ப எல்லாமே தானே கிளிக் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கிளிக் ஆச்சு, ஆனா அது ரிமூவ் ஆகல. அது நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஆனா இதுல செக் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம நேம மாத்தி மாத்தி கொடுக்கணும். ஓகேவா? பாரு ஓகே அப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்றேன் எல்லாமே கிளிக் ஆகுது. மறுபடியும் மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுல வந்து ரிமூவ் ஆக மாட்டேங்குச்சு, அந்த இது நேம் கொடுக்காம இருந்தப்ப ரிமூவ் ஆகல. ஸோ நம்ம நேம் கொடுக்கணும், ஆனா வந்து வேற வேற நேம் கொடுக்கணும், அப்பதான் செக் பாக்ஸ் ஒர்க் ஆகும். இப்போதான் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரேடியோ பட்டனுக்கு செக் பாக்ஸுக்கு உள்ள டிஃபரன்ஸ். பட்டன், இப்போ வந்து பட்டன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பட்டன் ஒரு டேகே பார்த்துட்டோமே. இதுல எதுக்கு பட்டன்னா இன்புட் ஃபீல்டுலயுமே ஒரு பட்டன் இருக்கு. அதாவது இதே கான்செப்ட் தான், எதுவும் கிடையாது. இது எடுத்துருங்க, இது எடுத்துருவோம், நேமும் இதுக்கு தேவை கிடையாது. என்ன பார்த்தோம், பட்டன். இன்புட் ஃபீல்ட்லயே வந்து பட்டன் கொடுத்தாலுமே ஒரு பட்டன் கிரியேட் ஆகும். ஓகேவா? நம்ம நிறைய இருக்குது. ஓகேவா? பட்டன் இது ஏன் வந்து உள்ள எதுவுமே இல்லைன்னா நம்ம பட்டனுக்கு அந்த நேம் கொடுக்கல பாத்தீங்களா, அதனால அது எப்படி இருக்கு. நம்ம சப்மிட்ன்றது வந்து அந்த இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிச்சு, சப்மிட்டுக்கும் ரீசெட்க்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இது பேர் எடுத்துக்கிச்சு. ஆனா பட்டனுக்கு வந்து அது எடுத்துக்கல. ஸோ வந்து உள்ள வந்து நான் எப்படி டெக்ஸ்ட்டை கொடுக்குறதுன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்படிதான் இருக்கு. இதுல வந்து பட்டன் அந்த இது வந்து கொடுக்கல. ஆனா பாத்தீங்களா இங்க ஹோவர் பண்ணா அந்த பட்டன்றது வருது, ஆனா வந்து அதுக்குள்ள வரணும்ல. அப்படி வரப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அது கொடுத்தா இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? வேல்யூல வந்து என்ன கொடுக்கணும், பட்டன்னே கொடுப்போம், பட்டன் வர மாதிரியே வச்சுக்கணும். ஏதோ ஒரு டெக்ஸ்ட் தானே நமக்கு வரணும். ஓகே, அது நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது இன்புட் டைப்புக்குள்ள நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த ஷோ ஆகும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா ஷோ ஆயிரும். ஓகேவா? வேல்யூ ஆட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா ஷோ ஆயிரும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டேக் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஹிடன் டேக். ஹிடன் டேக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா அந்த பாக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ஹிடனா இருக்கும். அது வந்து ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்றப்ப நமக்கு யூஸ் ஆகும். அதாவது மல்டிப்புளா வந்து நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இது பண்றோம், அந்த இடத்துல வந்து அந்த டேட்டாவை வந்து நம்மளால கொண்டு போயிட்டு இது பண்ண முடியல, அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அட்வான்ஸ் லெவல்ல போகும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆனா வந்து பேசிக் லெவலா இருக்கிற ஒரு கோடருக்கு வந்து இந்த ஹிடன் டேக் வந்து ஒரு ஹிடன் இன்புட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த ஃபீல்டுல வந்து நீங்க ஒரு இதை வந்து நீங்க டைப் பண்ணி ஹிடனா வச்சுக்கலாம், அது வந்து வெளியே தெரியாது. இருங்களேன், ஹிடன் ஃபீல்டை நான் கொடுத்தே காட்டுறேன். எடுத்துரும், வேல்யூ எடுத்துரும், தேவைப்படாது. ஏன்னா பட்டனுக்கு வந்து அந்த இது வராதனால நம்ம கொடுத்தோம். வந்து ஹிடன் கொடுத்துவோம், ஹிடன் கொடுத்தாச்சு, ஒண்ணுமே இருக்காது. ஆனா இங்க ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்கு, அது ஹிடனா இருக்கு, அதாவது அது மறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இதான் வந்து ஹிடன் இன்புட். ஓகேவா? ஹிடன் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபைல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃபைலை நீங்க அப்லோட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபைல் வேற எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி இன்புட் டைப்ல வந்து ஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்களேன், ஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பாருங்க, அந்த ஃபைல் சூஸ் பண்ணுவோம்னா அந்த பட்டன் அது வந்துடும். நோ ஃபைல் சூஸ் பண்ற பட்டன் இருக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் எந்த ஃபைல் நான் சூஸ் பண்ணல, ஸோ நோ ஃபைல் சூசன் அப்படி காட்டிடுச்சு. இது ஏதாவது ஃபைல் நான் சூஸ் பண்ணேன்னா அந்த நேம் காட்டு பாருங்க. சும்மா இதுல போய்
ஃபைல் முடிச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் நான் சூஸ் பண்ணேன். பாத்தீங்களா, இந்த ஃபைல் வந்து இதுக்குள்ள வந்துருச்சு. இந்த ஃபைல் இதுக்குள்ள வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டிஃபால்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நோ சூசர் ஃபைல்னு காட்டுச்சு. இதுல வந்து இப்போ வந்து நான் ஃபைல் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலோட நேம் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ஃபைல் வந்து இதோட அட்டாச் ஆயிடுச்சு. இதுக்கு தான் வந்து இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்றதுக்கு தான், எடுக்கிறதுக்கு தான், இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்றதுக்கு தான் இந்த ஃபைல் பட்டன் யூஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்து என்ன பட்டன் இருக்கு? ஓகே, அடுத்து என்ன இருக்கு? இமெயில்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து நம்ம இமெயில் டைப் பண்றதுக்குலாம் ஒரு தனி இது இருக்கு. அதாவது இமெயில் டைப் பண்றதுக்குலாம் தனி இதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா வெரிஃபிகேஷன் இடத்துல யூஸ் ஆகும். வெரிஃபிகேஷன் இடத்துல வந்து நீங்க அதுக்குன்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் போடணும். நீங்க வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் பண்றப்ப, அதாவது நீங்க இந்த ஃபைல் தானா இதானா நீங்க வந்து ஒரு ஃபார்ம்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே வெரிஃபை பண்ணும்ல. ஒரு பாஸ்வேர்டு இப்படிதான் இருக்கணும், ஸ்ட்ராங் கேரக்டர் இருக்கணும், அந்த மாதிரி அதுவே வெரிஃபை பண்ணும்ல. அந்த மாதிரி இதுலயும் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இந்த மெயிலோட ஃபீச்சர் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கும் @gmail.com, இந்த மாதிரி டொமைன் நேம் இதெல்லாம் போட்டிருக்கும்ல, இந்த ஃபார்மேட்ல இருக்கான்னு இது செக் பண்ணும். ஓகேவா? இமெயில் கொடுத்துட்டேன், இமெயில் கொடுக்கணும். இமெயில் கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இதுல வந்து இப்போதைக்கு உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இதை வந்து நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்றப்பதான் இதோட யூஸை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதாவது நீங்க இப்போ ஒரு மெயிலுக்கு நீங்க கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கப்ப அதுவே சொல்லும் பாருங்க, மெயில் ஆர் பாஸ்வேர்டு யூசர் பாஸ்வேர்டு தப்பு, அந்த மாதிரி அதுவே சொல்லும். அப்படி சொல்றப்போ ஒண்ணு என்ன, அந்த மெயில் ஐடி தப்பா இருக்கலாம், பாஸ்வேர்டு தப்பா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி அந்த மெயில் ஐடி கொடுத்த ஃபார்மேட் தப்பா இருக்கலாம், பாஸ்வேர்டு கொடுத்த ஃபார்மேட் தப்பா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா தான் அது அப்படி சொல்லும். ஓகேவா? அதனால இது வந்து வெரிஃபிகேஷன்ல தான் யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஐடியா கொடுப்போமா, பிரகாஷ் @gmail.com. ஓகேவா? இதான் நம்ம மெயில் ஐடி. இதை நம்ம கொடுத்துட்டோம், இது கரெக்டா இருக்கு. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் அதுக்கும் தனியா போட்டு யூஸ் பண்ணாம இதுலயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து யூஆர்எல் இருக்குன்னா யூஆர்எல் வந்து இது பண்றதுக்கு தான். இப்போ வந்து நான் எடுத்து காட்டிடுறேன், ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்து காட்டிடுவோம். நம்ம வந்து அதை செஞ்சு பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்பதான் வந்து ஈஸியா புரியும். நம்ம வாய் வழியா சொல்றதுனால எதுவுமே புரியாது. ஓகேவா? எடுத்துட்டேன். ஓகேவா? பாத்தீங்களா? இதுல என்னன்னா இதுவும் அதே மாதிரிதான், மெயில் மாதிரிதான். யூஆர்எல் லிங்க் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த HTTPS அந்த மாதிரி இருக்கும்ல, ஒரு லிங்க் அப்படிதான் இருக்கும். HTTPS www.com இந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? இந்த மாதிரி அந்த ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் இதை அக்சஸ் பண்ணும். இதுல வந்து நம்ம ஒரு லிங்கை நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம அந்த டேட்டா உள்ள கொடுக்குறப்ப இதுவே வெரிஃபை பண்ணும். இது லிங்க் இல்ல, இது ஒரு லிங்கா நம்ம அக்சஸ் பண்ண நினைச்சோம்னா இது ஒரு லிங்க் இல்ல அப்படின்னு நம்ம காட்டிடும். நம்ம ஒரு லிங்கா கொடுக்காம வேற எதையாவது நான் ஒரு நேமே நான் டைப் பண்ணி விட்டுறேன் இந்த யூஆர்எல் கொண்டு போய், அது வந்து சொல்லிடும் இது லிங்க் கிடையாது, இது அக்சஸ் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிடும். இது வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த லிங்க் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி அப்படி பண்ணும்போது தான் நம்ம அந்த வெரிஃபிகேஷன் பண்றோம்ல, அந்த டயத்துல தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அந்த டயத்துல போய் நம்ம அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம வாட்டுக்கு எதை டைப் பண்ணாலும் அந்த லிங்கை வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாதுல. எதை டைப் பண்ணாலும் லிங்க், என் நேமை டைப் பண்றேன்னா அது ஒரு லிங்க் எடுத்துக்கணுமா, அதை எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்க கூடாதுன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல அதுக்கு கோட் பண்ணணும். அப்படி கோடே பண்ண தேவையில்லை. அதை அவாய்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி கோட் பண்றதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு தான் இதுவும் மெயிலும் வந்து அந்த கான்செப்ட் தான். வெரிஃபிகேஷன் பண்றப்ப தான் இது யூஸ் ஆகும். இப்போ வந்து இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து இது நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டு மாதிரி தான். சரி, ஓகே. நம்பர் பாத்தீங்கன்னா இது நம்பர் டைப் பண்றதுக்கு தான் நம்பர். ஓகேவா? அவ்வளவுதான். NUMBM கொடுத்தாச்சு. நம்பர் தான். பாத்தீங்களா? டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியல. நான் தான் டைப் பண்றேன் பாருங்க. நான் சவுண்ட் கேக்குதா? நான் டைப் பண்றேன், ஆனா வந்து டெக்ஸ்ட் விழுகல. ஆனா நம்பர் பாருங்க, நம்பர் மட்டும்தான் விழுகுதுல, வேற எதுவுமே விழுகாது. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்பரை 2 ஆரோ கொடுத்துருப்பாங்க. மேல இருக்க ஆரோ வந்து கூட்டும், கீழே இருக்க ஆரோ வந்து குறைக்கும். இந்த மாதிரி இதுல வந்து பண்ணிக்க முடியும். இதுக்குதான் நம்பர் வந்து
யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து எதுக்குன்னா அந்த ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். ஓகேவா, பாத்தீங்களா? இதுதான் வந்து ரேஞ்ச் தான். இந்த மாதிரி கூட்டுறது குறைச்சிக்கிறது இந்த கான்செப்ட் தான். இதுதான் வந்து ரேஞ்ச். ஓகேவா. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டேட். இது வந்து டேட் வர்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்லயே வந்து சில மெத்தட் இருக்கு, சில மாறி மாறி சில டைப்ஸ் வரும். அதுதான் வரிசையா கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். டேட்டு. இப்படி டேட்டு கொடுத்தோம்னா, வெறும் டேட்டுன்னு மட்டும் கொடுத்தோம்னா எப்படி வரும்னா, இந்த மாதிரி ஒரு டேட் கேலண்டர் வந்துடும். டே, மந்த், இயர், இந்த மாதிரி ஒரு டேட் கேலண்டர் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு கேலண்டர் வந்துடும். இதுல வந்து நீங்க எந்த வருஷத்தை வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த மந்த்தை வேணா கொடுத்துக்கலாம். வரிசை எல்லாமே இருக்கும் பாருங்க, எல்லாமே இருக்கும். முன்னாடி போனோம்னா முன்னாடி இருக்கு பாருங்க. வருஷம் முன்னாடி பாஸ்ட்ல இருக்க வருஷங்கள்னா முன்னாடி இருக்கும், ஃபியூச்சர் வருஷங்கள்னா பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி கேலண்டர் வந்து வந்துடும். ஓகேங்களா. இது ஒரு காமன் கேலண்டர், அதாவது டிஃபால்ட் கேலண்டர் இது வந்துடும். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டைம். இதுல வந்து டைம் வரும். ஓகே, டைம். ஓகேவா. பாத்தீங்களா, இந்த மாதிரி டைம் ஒன்று இருந்தா இது கிளிக் பண்ணீங்கன்னா என்ன டைம் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 மணி, எத்தனை நிமிஷம், ஏஎம்மா பிஎம்மா இந்த மாதிரி செட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து இதுல ஷோ பண்ணிடும். ஓகேவா. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டேட் டைம் லோக்கல். டேட் டைம் லோக்கல்னா என்னன்னு பாருங்க. டேட் டைம் லோக்கல் இது பாருங்க. இது டேட் டைம் ரெண்டையுமே காட்டும். ஓகேவா. பாத்துட்டீங்களா, டேட்டும் இருக்கு டைமும் இருக்கு. இந்த ஒரு கேலண்டர் இது கிளிக் பண்ணாலே ரெண்டுமே காட்டு பாருங்க. இந்த மாதிரி நார்மலா வந்து நம்ம அந்த கேலண்டரும் இருக்கு, கேலண்டர்ல இருந்ததும் இருக்கு. இந்த மாதிரி டேட் டைம் செட் பண்ற ரெண்டுமே இருக்கு. இதுக்குதான் வந்து டே டைம் ரெண்டுமே இதுல வந்துடும். ஓகேவா. இதை வந்து ஏன் தனித்தனியா கொடுத்துருக்காங்கன்னா, சில பேருக்கு டேட் மட்டும் தான் தனியா தேவைப்படும், சில இடத்துல டைம் மட்டும், ஒரு சில இடத்துல ரெண்டுமே சேர்த்து வாங்குற மாதிரியும் வரும். அப்படின்ற பட்சத்துல இதை தனித்தனியா கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து தனித்தனியா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டோம்னா இங்க எவ்வளவு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வரும். இது வந்து அவங்க டிஃபால்ட்டாவே கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்க, மந்த் மட்டும் இருக்கு பாத்தீங்களா, மந்த் மட்டும் இருக்கும். நான் எதையுமே விட போறதில்லை, எல்லாத்தையுமே உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது. டைம் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ பெருசானாலும் பரவாயில்ல, 22யுமே நம்ம பண்ணி பார்க்க போறோம். ஓகே, மந்த் கேலண்டர் பாருங்க. இதுதான் மந்த் கேலண்டர். ஓகேங்களா. மந்த்தும் இயர் மட்டும் தான் வரும். இயர் வந்துடும் கன்ஃபார்ம். மந்த்னா மந்த் மட்டும் வராது. ஏன்னா வந்து என்ன இயர்ன்றது தெரியுமில்ல, வெறும் மந்த்தை மட்டும் வச்சு எந்த ஒரு அப்ளிகேஷனும் வெறும் மந்த் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் இயர் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி தான் கொடுப்பாங்க. ஓகேவா. மந்த் இயர் மட்டும் இதுல வந்துடும். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்கு. ஓகேவா. சாரி, பாத்தீங்களா வீக் வந்துருச்சு. இந்த வீக் கேலண்டர் படி வந்துருச்சு பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணா இது எத்தனாவது வீக், இந்த வருஷத்துல எத்தனாவது வீக்கு, எந்த இயர், அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா வீக் அப்புறம் என்ன இருக்கு, கலர்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, கலர். கலர் எதுக்குன்னா கலர் பிக்கர் வர வைக்கிறதுக்கு. கலர் பிக்கர் மாதிரி ஒண்ணு வந்துடும். அதுல வந்து நீங்க கலர் சூஸ் பண்ற ஒரு இன்புட் ஃபீல்டு மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க கலர் சூஸ் பண்ணிக்கலாம். காட்டுறேன், ஒன்னா பாத்துருவோம், எல்லாத்தையும் பாத்துருவோம் தான் முடிய போகுது. ஓகே, பாத்தீங்களா கலர் பிக்கர் பிளாக் கலர் இருக்கா. இதை கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி பிக்கர் வந்துருச்சு பாத்தீங்களா. இதுலயே பாருங்க ஆர்ஜிபி வேல்யூ இருக்கு, HSL வேல்யூ இருக்கு, எக்ஸா வேல்யூ இருக்கு, மூணுமே இருக்கு. இதுல நீங்க வந்து இதை நீங்க வந்து ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண வேணாம். சும்மா வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஓரமா வந்து ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து பாருங்க. இதுலயே ஆர்ஜிபி வேல்யூ காட்டிடுச்சு. நீங்க வாட்டுக்கு ஆர்ஜிபி வேல்யூனா என்ன பண்ணுவீங்க, ஆர்ஜிபின்னு போட்டு பிராக்கெட் போட்டு இந்த 3 வேல்யூமே கொடுப்பீங்க. 1 அதாவது ஆர்ஜிபி பிராக்கெட் 119, 90, 90 இப்படிதானே கொடுப்பீங்க ஆர்ஜிபி வேல்யூ.
பாருங்க கரெக்டா வந்துருச்சு. அதே மாதிரி ஹெச்எஸ்எல் வேல்யூ, இதே மாதிரி ஹெச்எஸ்எல் வேல்யூ இப்படியே கொடுப்போமா, அதே மாதிரி ஹெச்எஸ்எல் கொடுத்து பிராக்கெட் போட்டு இந்த மாதிரி இந்த 3 வேல்யூ கொடுப்போம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ எப்படி கொடுப்போம், எக்ஸ்ட்ரா வேல்யூ அப்படியே வந்துச்சு பாருங்க. முன்னாடி கொடுத்துருக்க ஆஸ் முதல் கூட அப்படியே வந்துச்சு. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும். இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா வந்து கிளிக் பண்றீங்கன்னா எல்லா கலருமே இருக்கும். தான் நீங்க வாட்டுக்கு போய் மாத்திக்கலாம். இதுல பாருங்க, இதுல வந்து எல்லா கலரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா கலருமே இருக்கும். அது லைட்ல இருந்து டார்க் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். RGB வேல்யூ இருக்கும், நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டன் இது எதுக்குன்னா சர்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது நார்மலா ஒரு இது மாதிரி தான் இருக்கும். நீங்க இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். இதுல வந்து சும்மா டெக்ஸ்ட் டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்கு. சும்மா நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்க எப்படி அக்சஸ் பண்ண முடியும், சர்ச் பட்டனை மாற்ற முடியும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவுக்கு போ ஃபில்டர் பண்ணு அப்படின்ற ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். அதுல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணணும். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. அது என்னன்னா இந்த இன்ட் சிம்பிள். நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்லயும் சரி, அந்த மெயில், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி எந்த ஃபீல்டுலயும் டைப் பண்ணும்போது இந்த இன்ட்டு, அதாவது இந்த கிராஸ் சிம்பிள் காட்டல. இந்த இன்ட் சிம்பிள் வந்து காட்டல. ஆனா பாத்தீங்களா, சர்ச் பட்டனுக்கு மட்டும் இந்த இன்ட் சிம்பிள் காட்டுது. எதுக்குன்னா சர்ச்சுக்கு வந்து இருக்கும்ல, இப்படி இது பண்ணா மொத்தமா க்ளோஸ் ஆகும். இது வந்து நம்ம எல்லா சர்ச் பட்டனும் பார்த்துருப்போம், சில சர்ச் ஃபீல்டு பார்த்துருப்போம். அது வந்து டைப் பண்ணுவோம், தேவைப்படாதுன்னா இந்த மாதிரி மொத்தமா கேன்சல் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு இது மட்டும் தான் சர்ச் பட்டன்ல மாறும். மற்றபடி இது ஃபுல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டு மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து டெல்ன்றது நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்குறதுக்கு தாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்குறதுக்கு தான் டெல் யூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்பர்னு ஒன்று கொடுத்துருந்தோம்ல, அதுவே வந்து போதும் தான். ஆனா வந்து அது வந்து நம்பர், அந்த ஆரோ பட்டன் இந்த பட்டன் வச்சு நம்ம நம்பரை வந்து இது பண்ணிக்க முடியும். ஆனா டெல் நம்பர்ன்றது அந்த பிளஸ் அந்த கோட் நம்பர்லாம் போட்டு வரும்ல, அதனால டெல் நம்பருக்கு இது பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம அதுலயே பார்த்துட்டோம், நம்பர்ல வந்து நம்ம வந்து நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற எந்த ஒரு கீயும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு இது வேல்யூ கொடுக்க முடியாது. அதனால பிளஸ் சிம்பிள் இதெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஆனா டெல்லில் வந்து ஃபோன் நம்பருக்குரிய இதுதான், ஃபோன் நம்பரோட இதெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஃபோன் நம்பருக்கு நம்ம டெல்லு தான் கொடுக்கணும், நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வரும் பார்த்தீங்களா, +91, அந்த நம்பர் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ பாருங்க, டெல்லு வந்து நார்மல் இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் இந்த மாதிரி 91 இந்த மாதிரி நம்பரை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு தான் வந்து டெல்லு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இமேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு ஒன்று பார்த்தோம்ல, ஃபைல்னு ஒரு இது பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதே மாதிரி தான் இமேஜ் அப்லோட் பண்றதுக்கு இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே இமேஜ் டேக்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இமேஜ் டேக்ன்றது நம்ம வந்து ஷோ பண்றதுக்கு தான், அந்த பேஜ்ல ஷோ பண்றதுக்கு தான் நம்ம இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு இமேஜை வந்து நம்ம அப்லோட் பண்றதுக்கு நம்ம இந்த இன்புட் ஃபீல்டு வழியா தான் பண்ண முடியும், இமேஜ் டேக் வழியா பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, இமேஜினோட இமேஜ் டேக் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்க. இமேஜ் டேக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இமேஜ் டேக்ன்றது ஒரு இமேஜை வந்து ஷோ பண்ண வைக்கிறதுக்கு, நம்ம ஒரு வெப்பேஜ்ல ஷோ பண்ண வைக்கிறதுக்கு தான். ஆனா இந்த இமேஜ் இன்புட் வந்து ஒரு இமேஜை வாங்கிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? இது ரெண்டுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஒரு இமேஜை காட்டுறதுக்கு இமேஜ் டேக், இந்த இன்புட்ல கொடுக்குற இமேஜ் வந்து ஒரு இமேஜை வாங்கிக்கிறது. ஓகேவா? நான் கொடுத்துட்டேன், இப்போ பாருங்க. ஓகேவா? இப்படி வந்துச்சா? இதுல வந்து நம்ம கிளிக் பண்ணி இமேஜை கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.